ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்ம ஒரு சூப்பரான சேவிங் ரிலேட்டட்னு சொல்ல முடியாதுங்க. இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சிஸ்டர் நீங்கள் சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கோல்டு சேவிங், சில்வர் சேவிங்ஸ், மணி சேவிங் இந்த மாதிரி நிறையா போடுறீங்க. ஆனால் கோல்டு லோன் ப்ளஷ் பண்ணதை எப்படி நம்ம திருப்பலாம், அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக கரண்ட்டாக என்கிட்ட இந்த 2026 தொடங்குறப்ப என்கிட்ட கோல்டு லோனுங்கிறது அரவுண்ட் ஒரு 5,30,000 அந்த ரேஞ்சில் நானும் கோல்டு லோன் வச்சுருந்தேன். பட் இப்போ கரண்ட்டாக இந்த ஜூலை மந்த்து என்கிட்ட கோல்டு லோன் இன்னும் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குதுன்னு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000 கிட்ட நான் கட்ட வேண்டியது இருக்குது. மீதிலாம் நான் பே பண்ணிட்டேன். ஸோ இதை பே பண்ணுறதுக்கு நான் மந்த்லி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பே பண்ணேனா, இல்லை பார்ஷியல் பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாக பண்ணேனா, இதை எப்படி நான் பிளான் பண்ணேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜுவல் லோன் நான் எதுக்கு எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நான் எத்தனையோ முறை ஜுவல் லோன் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2010லேருந்து நான் ஜுவல்லை ப்ளச் பண்ணி தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தேன். அடுத்து ஓன் ஹவுஸ் லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சமயத்துலேயும் எனக்கு ஜுவல் லோன் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. திரும்ப நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேல் பண்ணிவிட்டு ஹோம் டவுனில் ஒரு வீடு வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு ஹவுசிங் லோன் போட்டிருந்தோம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணது இந்த ஜுவல் லோன் தான். பட் நான் டிசம்பர் 2025 டிசம்பர் 28 ஒரு புதுசாக ஒரு லோன் எடுத்தேங்க. அரவுண்ட் ஒரு 3,20,000 அந்த ரேஞ்சில் ஒரு லோன் எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் லோன் எடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு லேண்டு வாங்கியிருப்போம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு இப்படி தான் அந்த ஜுவல் லோனே நான் எடுத்திருந்திருப்பேன். பட் நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறப்ப நம்ம நகையை ப்ளெச் பண்ணி நம்ம ஒரு புது நகை வாங்கலாம் அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. நான் அதை நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், உங்களால் திருப்ப முடியும்னு நம்பிக்கை இருந்தால் பண்ணிக்கோங்க. பட் நான் இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு சொன்னேன். பட் லாஸ்ட் இயர் டிசம்பர் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 12,500 ரேஞ்சில் இருக்க இந்த கோல்டு 2026 எண்டில் 17,000 போகும், 19,000 போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலில் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஒரு 3 சவரன் சேர்க்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஏன் இந்த வருஷமே நம்ம நகையை ப்ளெச் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம மந்த்லி இஎம்ஐயாக நம்ம மாதம் கட்டி நம்ம அந்த நகையை திருப்பிடலாமே அப்படின்னு யோசிச்சுதாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வளையல் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக என்கிட்ட இருந்த பழைய வளையல் ஒரு 16 கிராம் இருந்தது. அதே மாதிரி ஒரு உடஞ்ச ஸ்டட்டு ஒன்று இருந்தது. மொத்தம் சேர்ந்து 20 கிராம் இருந்தது. இந்த 20 கிராமை பழசில் போட்டு ஒரு 24 கிராம்ஸில் ஒரு வளையல் எடுத்துடணும். ஒரு ஜோடி வளையல் டெய்லி யூஸுக்கு 3 சவரனில் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் கடைக்கு போயிருந்தோம். பட் போயிருந்த அன்னைக்கு நமக்கு பொருள் கிடச்சதே பெருசுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் ஓல்டு கோல்டு போட்டு நான் அந்த நகையை எடுக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய சிஸ்டரும் அங்கே கொஞ்சம் பேங்கிள் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்கோ, என்கிட்ட இப்போதைக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, அதை வச்சு நீ கட்டிட்டு எனக்கு ஒரு 1 வீக்கில் எனக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட கொஞ்சம், அவள்கிட்ட கொஞ்சம், அப்புறம் என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் போட்டு அப்போ இந்த கையில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிரேஸ்லெட் 6 கிராம்ஸுங்க. இந்த பிரேஸ்லெட்டும் நான் ஒரு ஜோடி வளையல் எடுத்தேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அந்த பேர் வளையலும் சேர்ந்து மொத்தம் 30 கிராம்ஸு அங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தக்கப்புறம் இந்த ஓல்டு கோல்டை நம்ம எதுக்கு விற்கணும், அடுத்த வருஷம் விலைவாசி கூடிடும்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம இதை ப்ளெச் பண்ணிடலாம். ப்ளெச் பண்ணிவிட்டு இப்போதைக்கு அவளுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த மந்த்லி கட்டி இதை கண்டிப்பாக திருப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே நான் இதை பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வச்சிட்டேங்க. அரௌண்ட் ஒரு 38 to 40 கிராம்ஸ், அதாவது அந்த பழசில் பொண்ணுன்னு வச்சுருந்த அந்த 20 கிராம் ப்ளஸ் ஒரு செயினையும் சேர்த்து வச்சு நான் ஒரு 3,20,000 லோன் எடுத்துட்டேங்க. எடுத்து அதை செட்டில் பண்ணுறது எல்லாத்துக்குமே பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ கிரெடிட் கார்டு புதுசாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அமேசான் ஐசிசி பேங்க் கிரெடிட் கார்டு அப்போ தான் வந்திருந்தது. 40,000 நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலானது. 40,000 அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டேன் அந்த கடையில். ஸோ அது கட்டுறது எல்லாமே அந்த அமௌண்ட்டை வச்சு நான் பண்ணி முடிச்சிட்டேங்க.
முடிச்சுட்டு இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 2,20,000, இது ஒரு 3,20,000, அந்தாந்தான்னு பார்த்திங்கன்னா ஒரு 5,50,000 லட்ச ரூபா கோல்டு லோன் அப்படிங்கிற பேரில் இருக்குது. மாதம் மாதம் இதுக்கு வட்டி மட்டுமே பார்த்திங்கன்னா 1,00,000க்கு 1,000 ரூபாய் அப்படின்னு வட்டி கட்டிடுவேன் நான். அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10.75, 11.15லாம் கூட போட்டாங்க உங்களுக்கு. ஸோ மாதம் 1,000 ரூபாய் கணக்கு வட்டி கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய் வந்து வட்டி காசுனே எடுத்து வச்சுருப்பேன் அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் கட்டுறதுக்கு. ஒரு அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட்டை பிரித்து வச்சனால 2யும் சேர்த்து 6,000 ரூபாய் அந்த வட்டி காசு மட்டும்தான் என்னால் கட்ட முடிஞ்சதே தவிர அசல் வந்து மந்த்லி ஒரு 10,000 15,000 கட்டிட்டு வருவேன் எப்போயுமே. அது சுத்தமாக என்னால் எடுத்தே வைக்க முடியலங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து நமக்கு செலவு அப்படிங்கிறது எங்கிட்டாவது ஒரு திசையில் வருது. ஆக்சுவலாக இந்த ஜோடி வளையல் வாங்குறதுக்காக தான் நான் வந்து அந்த 3,30,000 கிட்ட வந்து அந்த லோன் எடுத்திருந்தேன் நான் ஜுவல்லை ப்ளச் பண்ணி. ஆனால் இது வாங்கினப்போ கிராம் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,835 ரூபா. இதை வாங்கிட்டு வந்து ஜனவரி மாதம் வந்து ஒரு பெர் கிராமே 22 கேரட்டு 16,800 வரையும் போச்சு. அப்போல்லாம் வந்து ப்ரௌடாக நானே வந்து காலரை தூக்கி விட்ட மாதிரி தான் ப்ரௌடாக நினச்சேன். நம்ம வந்து நல்லா சேவ் பண்ணிட்டோம், இந்த வருஷத்துக்கான சேவிங்ஸை வந்து முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு நினச்சிருந்தேன் நான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த் வந்து அப்புறம் ரேட் இன்க்ரீஸ் டவுன் ஆச்சு. அப்புறம் மார்ச் மந்த் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் ஆச்சு. இப்படியே வந்து நமக்கு போர் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரேட்டு கோல்டு ரேட் வந்து டவுன் ஆகிட்டே தான் வந்தது. ஸோ திரும்ப அந்த மார்ச் மந்தில் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த 12,000 சில்லறைக்கே வந்து கோல்டு வந்து வந்தது. அதை நினச்சி சந்தோஷப்படுறதா, என்னடா நம்ம நகையை ப்ளச் பண்ணி ஒரு நகை எடுத்திருக்கோம், திரும்ப 3 மாதம் வட்டி கட்டினக்கப்புறம் பார்த்தா அதே ரேட்டுக்கே அந்த கோல்டு வந்து இருக்குது. இப்போ நம்ம கோல்டு லோன் எடுத்தது, அதாவது கோல்டு வாங்குறதுக்கு ஒரு கோல்டு லோன் எடுத்தது தப்போ அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் மண்டையில் உரைச்சிதுங்க. ஸோ எனக்கு அப்போ இருந்த ஒரே ஒரு ஆறுதல், நான் வாங்கின நகை 0% வேஸ்டேஜ், அதாவது வேஸ்டேஜுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து லம்பாக கொடுக்கல அப்படிங்கிற ஒரே ஒரு ஆறுதல் மட்டும் நான் எனக்கே வந்து சொல்லிக்கிட்டேங்க. ஸோ இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது நான் எடுத்த லோனு, அடுத்தது லோன் வந்து ஆல்ரெடி இருந்தது, எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 5,48,000ங்க. நான் வந்து 2,20,000 லோன் வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் போகாமல் அதுக்கு முந்தின வாரமே போய் எனக்கு வந்து இதை வந்து ரெனுவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து நம்ம வந்து அமௌண்ட்டே கொடுக்க தேவையில்லை, நம்ம நகையவே திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பண்ணி நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அந்த முடிக்கிற அன்னைக்கு நீங்கள் போய் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து நகையை எடுத்துகிட்டு திரும்ப வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் மார்ச் 25 அன்றைக்கி நான் போய் கேட்குறப்ப அந்த 2,20,000 லோனுக்கு வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டெல்லாம் போக மீதி 1,85,000 கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 3 மாதமாக 6,000 சொல்லி அது ஒரு 18,000 வந்து வட்டி மட்டுமே கட்டியிருந்தேன். ஸோ மார்ச் 25 நான் போய் கேட்குறப்ப பேங்க்கில் அந்த 3,28,000 லோன் எடுத்ததுக்கு 3,20,000 இருந்தது. ப்ளஸ் இந்த 1,80,000 அந்த 2,20,000 லோனுக்கு ஒரு 1,80,000 கட்டணும். நீங்கள் அரௌண்ட் ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 2 இதையும் சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 lakhs வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, யார்கிட்டையாவது வாங்கி கூட கொடுங்க, நான் மறுநாளே வந்து கண்டிப்பாக திரும்ப அவங்களுக்கு செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் நான் கொஞ்சம் அப்பா கிட்டேன்னு சொல்லி ஒரு 3 லட்சம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு மார்ச் 25 போய் நான் வந்து நான் ரெண்டு லோனையுமே நான் வந்து இப்போ ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு ஒரே லோனாக மட்டும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் நான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நான் இந்த 3 lakhs அங்கே கட்டிட்டு நான் ஒரே ஒரு லோன் மட்டும் 2,20,000 அப்படின்னு சொல்லி அக்ரி லோனாக வந்து எனக்கு வச்சு கொடுங்க 1 இயருக்கு, அதாவது 6 monthsலேயே முடிகிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து 2.5 lakhsக்குள்ளே நம்ம வந்து லோன் எடுக்கிறோம், அதுவும் சிங்கிள் லோனாக எடுக்கிறோம், வேறு அது போக மற்ற வேறு எந்த ஜுவல் லோனுமே நம்ம பேரில் கிடையாது அப்படின்னா அக்ரி லோன் வந்து வச்சு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு அக்ரி லோனே போட்டு கொடுங்க, நான் வந்து 2,20,000 எவ்வளோ நகை வைக்கணுமோ அதை மட்டும் நான் வச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நகையை அதிலேருந்து வெளியே எடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த நகையில் வந்து நான் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 20 கிராம் வந்து பண்ணணும்னு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ நான் அந்த 20 கிராம்ஸை வந்து நான் வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸ் தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன்.
அவங்க வந்து கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் வந்து என்னோடய ஓல்டு கோல்டை எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் கேஷ் வந்து எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னதும், நீங்கள் கொண்டு வாங்க மேடம், நான் கேரட் மீட்டரில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போனப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு 22K 916 நகை அப்படின்னதும், அப்படியே அந்த 20 கிராம்ஸ் எனக்கு எடுத்துகிட்டு எனக்கு வந்து கிராம் மட்டும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 13,700 சம்திங் வந்து மெட்ராஸ் அசோசியேஷன் ரேட்டு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜிஆர்டியில் என்ன ரேட்டு வந்து இருக்குமோ அந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 120 to 130 ருபீஸ் மட்டும் கம்மி பண்ணாங்க. ஏன்னா நமக்கு ஜிஆர்டி ரேட்டும் மெட்ராஸ் அசோசியேஷன் ரேட்டுக்கும் இடையில உங்களுக்கு ஒரு 100லேருந்து 150 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு அந்த 20 கிராம்ஸ்க்கு எனக்கு அரௌண்ட் ஒரு 2,73,000 கிட்ட எனக்கு அன்றைக்கி கிடச்சதுங்க. ஸோ அதோடு சேர்த்து ஒரு 25,000 அந்த வச்சு அந்த 3 lakhs வந்து நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அது அவ்வளோத்தையும் கொடுத்துட்டேன் நான். எனக்கு அதுக்கப்புறம் தான் மூச்சே விட முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஓகே, நம்ம வந்து மந்த்லி ஒரு லம்பான அமௌண்ட்டு வந்து வட்டிக்கே நம்ம கட்டிட்டு வரோம். அதாவது நான் வாங்கினப்போ என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டு தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் திரும்ப போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், இல்லை ஒரு வீடு கட்டியிருக்கோம், அதுக்காக வச்சுருந்தோன்னா கூட எனக்கு மனசு ஆறி இருக்குங்க. ஒரு புது நகை வாங்குறதுக்கு இருக்கிற நகையை பேங்க்கில் அடமானம் வச்சு பண்ணது அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்தில் வந்து எனக்கு ஒரு 12,000 கிட்ட நம்ம வந்து வட்டியாகவே கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா திரும்ப அதே கிராம் ரேட்டுக்கு அப்படியே தான் இருக்குது மார்க்கெட்டில். உங்களுக்கு வந்து எந்த இன்க்ரீஸும் இல்லை, நமக்கு அதை விட ஆனால் குறையும் இல்லை இப்போ வரைக்கும். ஸோ இப்போ வந்து 3 மாதமாக நான் என்ன செஞ்சுட்டு வரேன்னா, இந்த 2,20,000 லோனை வந்து ஒரு வருஷத்தில் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருந்தேங்க. ஸோ அதனால் மாதம் வந்து 15,000 வந்து இதுக்கு வந்து கட்டிட்டு வந்தேன் நான். ஆல்ரெடி ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டு வருவேன். அந்த வட்டி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து இப்போ ஒரு லோனை வந்து நம்ம முடிச்சிட்டோம். அந்த ஒரு 3 லட்ச ரூபாய் வந்து பாரம் குறைஞ்சதுனால நான் ஒரு 15,000 ரூபாயாக வந்து கட்டிட்டு வந்தேங்க. ஸோ 45,000 ரூபாய் இப்போ வரைக்கும் கட்டியிருக்கேன். இந்த 2,20,000 ரூபாய்க்கு ஒரு 3 மாதமாக தான், அதாவது 3 மந்த்ஸ் ஒருக்க அவங்க வந்து வட்டி போடுறாங்க அவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு 5,300 சில்லறையா நம்ம சம்திங் வந்திருந்தது. அப்புறம் இந்த லோன் எடுத்தப்போ வந்து ப்ராசஸிங் ஃபீ ஒரு 400 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மொத்தமாக 2,26,000 கிட்ட வந்திருந்தது. அதில் இந்த 45,000 மைனஸ் பண்ணால் இப்போ வந்து பேங்க்கில் வந்து 1,81,000 கிட்ட நான் இன்னும் பே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்னா, மாதம் 10ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நீ வந்து இந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து நீயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த டிடிஎஸ் வந்து நான் கொடுத்துட்டேங்க. ஸோ கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக அந்த தேதியில் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே அலர்ட் வந்துடும். நீ வந்து அந்த டிடிஎஸ்க்கு ரூபா இருக்கா எனாஃபா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும். ஸோ 20,000 ரூபாய் நீ கண்டிப்பான முறையில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த டிடிஎஸ் வந்து போட்டு கொடுத்துட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு மார்ச்சுக்குள்ளே சாலிடாக நான் வந்து ஒரு 1,80,000 யூஸ் பண்ணி என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை என்னால் க்ளோஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் நமக்கு ஒரு 5,300 ரூபாங்கிறது வட்டியாகவே வருது. வட்டி எவ்வளோ போட்டிருந்தாங்க, 10.15% இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 15,000 ரூபாய் வந்து நான் வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த லோன் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து எப்படியாவது அதை கட்டி இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இப்படி தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் இன்னொரு ஒரு ஐடியாவும் என்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2 வீலர் வந்து இப்போ வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து 2 2 வீலர் இருந்தது. 2011 ஹஸ்பண்ட் வந்து வச்சுருந்த ஒரு பைக்கு, அதுக்கப்புறம் என்னோடது வந்து ஸ்கூட்டர் டைப்பு ஹோண்டா ஆக்டிவா தான் வச்சுருந்தேன். அது 2015 வாங்கினது. ஸோ என் ஹஸ்பண்டோட பைக் வந்து லாஸ்ட் இயரே வந்து அது ரொம்ப 15 இயர்ஸ் கிட்ட உழைச்சிருச்சு. அது சரின்னு அதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்து அதை வந்து நாங்கள் பழசில் போட்டுட்டோம். ஒரு 6,000 ருபீஸ் தான் வாங்கினாங்க. அதை அப்படியே விட்டாச்சு. சரி, அப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து திரும்ப பைக்கு அப்படிங்கிறது வந்து அவர் ப்ரிஃபர் பண்ணலை. எனக்கு பைக் வேணாம், திரும்ப நம்ம வாங்கினோம்னா இந்த ஸ்கூட்டர் டைப்பே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோங்க. இவி வெஹிக்கிள் வாங்கலாமா, இல்லை திரும்பியும் பெட்ரோல் வெஹிக்கிளே வாங்கலாமா, இந்த மாதிரி நிறையா குழப்பங்களும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இவி வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. நான் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட்டை.
நீங்கள் என்ன மாதிரி டூ வீலர் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கூட்டர் டைப்பில் என்ன மாதிரி டூ வீலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எது நல்லா இருக்குங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக நகையை பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கீங்க, வெறும் வட்டி மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கீங்க, அசல் வந்து கட்டவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளவு, இந்த அமௌண்ட்டை நீங்கள் எத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சுருக்கீங்க. இப்போ சப்போஸ் 2 வருஷம் ஆகும் எனக்கு இந்த லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ண அப்படின்னா அந்த அமௌண்ட்டு, அந்த லோன் அமௌண்ட்டு பிரின்சிபல் ப்ளஸ் வட்டி ஆட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் 24ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தே அந்த அமௌண்ட்டை மாதம் பிறந்து 5ஆம் தேதிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி டிடிஎஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த டிடிஎஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் பேங்க்கில் போய் சொல்லுங்கள், மாதம் இத்தனாம் தேதி என் அக்கௌண்ட்டில் இருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஃபார்மில் சைன் வாங்கிட்டு உங்களுக்கு மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து போட்டுருவாங்க. பட் பர்டிகுலராக அந்த தேதியில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடணும்னு நினச்சிங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரணும். நான் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு மந்த்லி சேலரிடு பர்சனுக்கு கண்டிப்பாக ஒத்து போகுங்க. இல்லை எனக்கு அந்தளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட வருமானத்துக்கு மீறி நீங்கள் கடன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கொஞ்சம் நகையை வந்து நீங்கள் செல் பண்ணிடலாம். செல் பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது என்னோடய அபிப்பிராயம்தான். ஏன்னா நம்ம வட்டிக்கே வந்து நிறையா கட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே சேவ் பண்ண முடியாதுங்க. பிஸ்னஸ் பீப்புளாக அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் இல்லை இன்னொரு மாதம் வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த லாபம் கிடைக்கிறப்ப மொத்தமாக கூட அவங்க அந்த அமௌண்ட்டை கட்டி திருப்பிடுவாங்க. பட் சேலரிடு பர்சனுக்கு இவ்வளோ தான் சேலரிங்கிறது நமக்கு தெரியும் ஃபிக்ஸடாக. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேலரிக்கு இந்த அளவுக்கு நமக்கு கடன் இருக்குது அப்படின்னா இந்த கடனை வந்து கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுப்பீங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. ஸோ கோல்டு லோன் எடுத்த நம்ம வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக தாங்க இருக்கும். கோல்டு லோன் தானே, வட்டி கட்டினா போதும், நமக்கு வட்டி கட்டிகிட்டே வந்தால் போதும், திரும்ப நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலகாலமாக நிறையா பேரோட நகை பேங்க்லேயே தான் வந்து அடமானத்தில் இருக்குது. ஒரு விசேஷம் அப்படின்னா கூட நம்ம வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து இப்போ உள்ள ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியும் எல்லோரும் பேசிக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லோனை வந்து குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை தான் நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல வர்றது. ஒரு 2 வீலருக்கு லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு காருக்கு லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு லேண்டுக்கு வந்து லோன் எடுத்திருக்கீங்கன்னா மாதம் டான் அந்த தேதியில் அந்த இஎம்ஐ வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடுது. அதே மாதிரி இந்த ஜுவல் லோனுக்கும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி ஒரு இஎம்ஐ வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களால் கோல்டு லோனை கண்டிப்பான முறையில் க்ளோஸ் பண்ண முடியும். நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் உங்கள்கிட்ட வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப ஒரு ஹாப்பி சேவிங்ஸுங்கிற வார்த்தையை வந்து சேர்ப்பேங்க. பட் இப்போ ஹாப்பி சேவிங்ஸை விட முக்கியமானது என்ன அப்படின்னா நோ இஎம்ஐ நோ லோன், அதுதான் வந்து முக்கியமான வார்த்தையாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் இல்லைனாலே நம்மளால் நிறையா சேவ் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டோரியை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு உங்களோட சஜஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நோ மோர் இஎம்ஐஸ், நோ மோர் கோல்ட் லோன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ்.